தனுசு ராசி நேயர்களுக்கு மே 2026 எப்படி இருக்கும்? 4ஆம் பாவத்தில் செவ்வாய், 4ஆம் பாவத்தில் சனி, 5ஆம் பாவத்தில் உச்ச சூரியன், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன், 7ஆம் பாவத்தில் குரு. 4ஆம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது தொழில் மாற்றுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த தொழிலில் ஏதாவது பெரிய சேஞ்சஸ் ஏற்படுறது வாய்ப்புகள் உள்ளன. குடும்பத்தில் கோபத்தினால் விவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் கம்மி வயதான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மனக்கோளாறுகள் ஏற்படுத்தும். 7ஆம் பாவத்தில் குரு இருப்பொழுது பண வசதி, உங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பாக வந்து சேரும். செவ்வாய் சனி மீண்டும் 4ஆம் பாவத்தில் வியாபாரிகளுக்கு வியாபார லாபம் கொடுக்கும், ஆனால் விவாதத்தை கொடுக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு லேபர் ப்ராப்ளம் வர்றது. இன்னொன்று, விவசாயிகளுக்கு கிணறு காய்கிறது, இன்னொரு கிணறோ போரிங் போடுறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கும். ஆமாம், போட்டு தீரணும், அந்த மாதிரி இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. டியூட்டி மாறுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன, அல்லது பதவி மாறுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ரொம்ப நல்ல காலம் என்று சொல்வேன். ஏனென்றால் இந்த சனியும் செவ்வாயும் 10ஆம் பாவத்தில் பார்த்தா பதவி உயர்வு வரும், பாராட்டுகள் வரும் என்று சொல்வேன். 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் திடீர்னு ஏதாவது லாபத்தை கொடுப்பார் என்று சொல்லலாம். கலைஞர்களுக்கெல்லாம் சுமாரான கடுமையான உழைப்பால் நல்ல லாபம் என்று சொல்லுவேன். சுமாரான சின்னதாக வேலை செய்வீங்க, அதில் நல்லா சம்பாதிச்சிடுவீங்க, புகழ் வந்து சேர்ந்துடும். ஆனால் ரொம்ப உஷாராக கடுமையாக வேலையை செய்தால் நல்ல பாராட்டுகள் எல்லாமே வந்து சேரும். விவசாயிகளுக்கு சுமாரான காலம். நீங்கள் வீட்டில் இருக்கிற வயதான ஆண் பெண் அம்மா எல்லோரும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ரொம்ப வெயிட்டை தூக்கக்கூடாது, தன்னுடைய முதுகும் காலும் கவனிக்கணும். பாத்ரூம் டாய்லெட் போகிறனால படிக்கட்டிலேருந்து இறங்கும் பொழுதெல்லாம் உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் ஏதாவது யாத்திரை போனால் ஒரு லாக்கு, கீ, செயின் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்க வேண்டும். வீட்டுடையும் உங்கள் பேக்குடையதும் பார்த்துக்கணும். இல்லைன்னா ஏதாவது எழுந்திடுவீர்கள், மறந்து விடுவீர்கள் என்ற வாய்ப்பு. ஏனென்றால் 4ஆம் பாவத்தில் சனி வரும் பொழுது நாம் பல பொருள்களை மறந்துடுறோம். ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் மறந்துடுவோம். அந்த மறப்புக்காக கொஞ்சம் உஷாராக இருக்கணும். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம்: தினமும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும், தினமும் படிக்கணும். சனிக்கிழமை அரச மரத்து கீழே தீபம் ஏற்றணும், நவகிரக கோயில் போயிட்டு வரணும், அல்லது சனி பகவான் கோயில் போயிட்டு வரணும். ஆனால் ஹனுமான் சாலிசா டெய்லி படிக்கணும். இந்த மாதிரி படித்து கொண்டு வந்தால் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.